ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி கூகுள் ஆட்சென்ஸில் பேமெண்ட் மெத்தடில் போய்ட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கொடுக்குற பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அனைத்து வீடியோஸுமே உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுடைய ஆட்சென்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு ஹோமில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்க்காக வந்து மாற்றணும். ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ இந்த பேமெண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோன்னே பேமெண்ட்ஸ் இன்ஃபோ அப்படின்ற நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகணுன்னே நீங்கள் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாலர்ஸ் வந்து ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய ரெவன்யூ வந்து ஷோ ஆகும். அது வந்து $100 ரீச் பண்ணால் உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சில பேருக்கு வந்து ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு வந்து $100 வந்து ரீச் பண்ணால் தான் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் பேமெண்ட்ஸ் மெத்தடுன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ கீழே ரெண்டாவது இருக்கக்கூடிய நேம் ஆன் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுடைய பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய உங்களுடைய நேமை வந்து எப்படி இருக்கோ அதேமாரி கரெக்டாக வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே வந்து பேங்க் நேம்னு இருக்கும். உங்களுடைய பேங்க் என்னவோ அந்தோடைய பேங்க் நேமை வந்து, அதாவது ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், கனரா பேங்க், அந்த மாதிரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து எதில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்கோடைய நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐஎஃப்சி கோடுன்னு இருக்கும். அது வந்து உங்கள் பாஸ்புக்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பிஐசின்னு ஒன்று இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் போய்ட்டு டேரெக்டாக வந்து கேட்டு வாங்குங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெப்சைட்டில் வந்து பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ப்ராப்ளம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெப்சைட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷிஃப்ட் கோடை வந்து முடிஞ்ச அளவுக்கு என்டர் பண்ணாதீங்க. நீங்கள் அதுக்கு பதில் டேரெக்டாக போய்ட்டு பேங்க்லேயே கேட்டு வாங்குங்க. உங்களுடைய ஷிஃப்ட் கோடை வாங்கினோன்னே அந்த ஷிஃப்ட் பிஐசி இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனில் வந்து என்டர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய கரெக்டான அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்பி அதே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து திரும்பி வந்து ரீஎன்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், செட் அஸ் பிரைமரி பேமெண்ட் மெத்தட்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஆல்ரெடி எனபிளில் தான் இருக்கும். ஸோ எனபிள் இல்லைனா எனபிள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனபிள் பண்ணோன்னே கீழே வந்து சேவ்னு கொடுத்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து சேவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ்னு கொடுத்தா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சேவ் ஆகிட்டோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்படி தான் உங்களுடைய பேங்க் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்.